திமுகவுக்கு போட்டி எந்த கட்சியும் இல்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி பகுதியில் வெள்ளத்தின் போது வேலை செய்த பலருக்கு ஊதியமில்லை எனவும் நடுவண் அரசு தர வேண்டிய பேரிடர் நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளம் வந்திருக்கும் போது கடுமையா பல இடங்களில் உடைப்பு வந்துச்சு. அப்போ அடைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காம அங்கங்கிருந்து வெளியேருந்து கொண்டு வந்து ஆள் அடைச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு இன்னும் இந்த பணமே இன்னும் கொடுக்காம இருக்கு. அவன் தவிக்கிறான். நாங்கள் அவசரமாக வந்து அடைச்சோமே, எங்களுக்கு படம் தெரியல. அடுத்து ஒரு அதே நிலை வந்துச்சுன்னா யாரும் கூப்பிட்டா யாரும் வருவாங்களான்னு கேட்கான். நாங்கள் என்ன பண்ணுறது, அதையும் சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியில் தான் சார் வெள்ளம் வந்தது. ஆமாம், இன்னும் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து பணம் வரல, வராமல் போட்டு கடுமாடுபடுத்தினா எப்படி இது பண்ண முடியும்? இப்போ இதை வாங்கி இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். திருச்சியில் வந்து தமிழக முதல்வர் பேசும்போது வந்து மீண்டும் போட்டியே வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டி எந்த கட்சியும் இல்லை. ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுக்கு போட்டியா எந்த கட்சியும் இல்லை. வரக்கூடிய தேர்தல் எல்லாத்துலேயுமே டிவிகே தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.